திருட்டு பணத்துல தொழில் பண்றான். இப்ப நான் அவனை என்ன பண்றது? நீயே சொல்லு. என்ன பண்ணட்டும்னா இதுக்கு என்ன அர்த்தம்? உன் தம்பிய கொன்னுடட்டுமா? சொல்லு. இது பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. நான் இதையும் பார்த்துட்டேன், இதுக்கு மேலையும் பார்த்துட்டேன். என் குழந்தைய தொலைச்சிட்டு சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்துட்டேன். இனிமேலு எனக்கு இந்த மரண பயம் எல்லாம் இல்ல. ஓ, அதனால இப்போ நீ என்கிட்ட கோவப்படுறதே வேஸ்ட். ஏ, நீ ஆம்பளை தானே? உன்னால நேரடியா என் தம்பி கிட்ட மோத முடியாதா? உன்ன அழுதுட்டு எப்ப பாரு உங்க அண்ணனுக்கே போன் பண்ற. உன்னால எங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை போதாதா? என்ன பதிலையே காணோம். பாரு, உனக்கு தைரியம் இருந்தா, திறமை இருந்தா நேரடியா என் தம்பியோட பிசினஸ்ல மோதி அவனை ஜெயிச்சு காட்டு. அது ஆம்பளத்தனம். இல்லனா அவன் கிட்ட சமரசம் பேசிட்டு ஒரே பிசினஸ் 2 பேரும் ஒத்துமையா இருந்துட்டு சம்பாதிக்கிற வழிய பாரு. அது புத்திசாலித்தனம். இல்ல ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி அவனை தோக்கடிக்கிற வழிய பாரு. அது கேப் மாறித்தனம். அதான் உனக்கு நல்ல கை வந்த கலையாச்சே. ஏய், இங்க பாரு, அதை விட்டுட்டு என்னையும் என் புருஷனையும் இப்படி அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணாத. இது கோலத்தனம். எது உன் வழின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நானாடி கோழ, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சார் வணக்கம் சார். என்ன சார் டென்ஷனா ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயமா தான் உன்னை கூப்பிட்டேன். ஆமா, உனக்கு தெரிஞ்ச அடியாளுங்க யாரா இருக்காங்களா? என்ன சார் திடீர்னு தொழிலை மாத்திட்டீங்க? யாரையாவது உதைக்கணுமா? அந்த வேலையை தான் நீங்களே நல்லா செய்வீங்களே. ஒரு கொலை பண்ணணும். சார் சார் விளையாடாதீங்க சார். ஏய், சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்ன விளையாடுறீங்களான்னு கேக்குறேன். சார் என்ன சார் ஏன் தொழிலையே மாத்துறீங்க? அந்த சங்கரை கொலை பண்ணணும்யா. சார் ஏய், அந்த சங்கருக்கு மட்டும்தான் வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கும் ஆளுங்களை தெரியுமா? காசு கொடுத்தா எவன் வேணாலும் வருவான். இப்போ கம்பெனி என் கையில, நான் என்ன வேணாலும் செய்யலாம். நான் எது சொன்னாலும் அது நடக்கும். சார் அதுக்காக கொலை? என்னை பார்த்து பயந்து கிடந்ததுங்களா கொஞ்சம் துளிர் விட்டு என்னை எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிக்குதுங்க. முடிஞ்ச என் தம்பிக்கு சவால் விட்டு ஜெயிச்சு காட்டு, அப்படி இல்லைன்னா அவன் காலடியில விழுன்னு அவங்க அக்கா, அதான் அந்த சரசு என்கிட்ட சொல்றாயா? எனக்கு அப்படி ரத்தல கொதிக்குது. சார் அவங்க என் தம்பியை ஜெயிச்சு காட்டு, இல்ல அவன் காலடியில் விழு அப்படிதான் சொன்னாங்க. முடிஞ்ச என் தம்பியை கொலை பண்ணி காட்டுனா சொன்னாங்க. யோ, எனக்கு எதிராக அந்த சங்கர் வளரக்கூடாதியா? அவனை பூண்டோட நான் அழிக்கணும். சார் கொஞ்சம் நிதானமா பேசுங்க சார். இப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க தாத்தாவோட ஆபீஸ் உங்க கைக்கு வந்துருச்சு. இனிமே யார் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன சார்? இந்த பாருங்க சார், தோத்தவங்க வயிற்றுல அப்படி இப்படின்னு தான் பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார். இது குடும்ப சண்டை சார். இது கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் இழுக்காதீங்க சார். ஏயா, நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டா நீ எனக்கே அட்வைஸ் பண்றியா? இதா பார், உனக்கு ஆள் தெரியுமா தெரியாதா? சார் அது வந்து சார். சரி விடு, உன்ன ஒரு ஆளுன்னு மதிச்சு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேன் பாரு, ஏன் தப்பு தான். நீ போ. எனக்கு என்ன உன்னை விட்டா வேற ஆள் தெரியாதா என்ன? நான் வேற ஆளை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சார் ரொம்ப சந்தோஷம் சார், ஆளை விடுங்க. எனக்கு இந்த நம்ப வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி சாஃப்ட் கிரைம் தான் செட் ஆகும். இந்த வெட்டு குத்து கொள்ளலாம் ஆர்ட் கிரைம் இது நம்ம சரிப்பட்டு வராது. நான் வரேன் சார். யோ 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 யோ, இருயா. ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு கும்பிட்டு போட்டு போயிட்டே இருக்க. இதோ பாரு, உனக்கு 50,000 ரூபாய் நான் தரேன். யோ, 1,00,000 ரூபாய் தரேன்யா. என்ன சார் இப்படி பாசத்தை காட்டி தடுத்து நிறுத்துறீங்களா சார்? இதோ பாரியா, வேலையை மட்டும் நீ முடி, உனக்கு பக்கபலமா பின்னாடி நான் இருக்கேன். யோ, அந்த சங்கர் எனக்கு போட்டியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காயா. அவனை அப்படியே வளர விட்டான் வை, நாளைக்கு நம்ம கம்பெனி இருக்காது. கம்பெனியை நம்பி இருக்க நானும் இருக்க மாட்டேன், என்ன நம்பி இருக்கிற நீயும் இருக்க மாட்டேன். இந்த பார், ஒன்னும் யோசிக்காத. இந்த 50,000 ரூபாய் படி, இதை அட்வான்ஸா வச்சுக்கோ. காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு, மீதி செட்டில்மெண்ட்டை நான் பண்றேன். இருந்தாலும் என் தொழிலை மாத்துறீங்களா சார்? சரின்னு சொல்லியா? சரி சார், உங்களுக்காக ஓகே சார். அது போ, வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வரேன் சார். ஏண்டி, என்னையா ஆம்பளையா கோழையான்னு கேட்ட? என்ன சொன்ன? உன் தம்பிய முடிஞ்சா என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொன்னல? பண்றேன்டி.
பண்றேன். இந்தாங்க. நீங்க என்னதான் குளிச்சாலும் நாத்தம் போல. இந்த நாத்தத்தோட எப்படி ஆபீஸ்ல வேலை செய்ய போறீங்கன்னு நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. இந்த லெமன் டீயை குடிங்க. லெமன் டீ எதுக்கு? ஹவுஸ் ஓனர் அம்மா தான் சொன்னாங்க, நைட்டு தண்ணி அடிச்ச மப்பு இறங்கலனா லெமன் டீ இல்லனா மோர் குடிக்கலான்னு. இதெல்லாம் இனிமே நான் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்கே. என்ன சர்சு இதெல்லாம் இப்ப என் அம்மாட்ட கேட்பேன். இந்தாங்க, அட்லீஸ்ட் இந்த இலையாவது மெல்லுங்க. என்ன இலை இது? இது கொய்யா மரத்தோட இலை. இது எதுக்கு? நான் ஒரு சினிமால பார்த்தேன். அதுல ஒருத்தன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது தினமும் இந்த இலைய மென்னுட்டு வருவானா. ஏன்? ஏன்னா அப்பதான் குடிச்ச நாத்தம் தெரியாதுன்னு. சர்சு நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது சர்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். நீங்க குடிச்சது தப்பில்ல. சர்சு கவலைப்படாத, தைரியமாயிரு. எல்லா வலியையும் மறந்துடுன்னு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனையை தாங்கிக்கிட்டு பொறுத்துட்டு இருக்கீங்களே, அத நினைச்சதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேச்சே இல்ல சர்சு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு கவலையெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உங்க வாய் மட்டும் தாங்க அப்படி சொல்லுது. ஆனா உங்க மனசுக்குள்ள அந்த தீராத வலி இருக்கு தானே. அதுக்கு காரணமும் நான் தானே. நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இந்நேரம். சர்சு ப்ளீஸ் சர்சு, எனக்கு நீ போதும். உனக்கு நான், எனக்கு நீ, 2 பேர் மட்டும் போதும். எனக்கு வேற எதுவுமே வேணாம். என்ன மன்னிச்சிரு சர்சு. ஆக்சுவலா நான் நேற்று குடிச்சிருக்க கூடாது. எல்லாருமா கம்பல் பண்ணி என்னை குடிக்க வச்சுட்டாங்க. நான் ரொம்ப உளறிட்டேனா? நான் எப்படி இங்க வந்தேன்? யார் என்ன கூட்டிட்டு வந்தாங்க? எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? பரவாயில்லங்க, தயவு செஞ்சு இனிமேல் குடிக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு குடிக்கணும்னு இருந்துச்சுன்னா வெளியில போய் குடிக்காம தயவு செஞ்சு வீட்லயே குடிங்க. நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன். சேச்சே, அது ரொம்ப தப்பு சர்சு. இந்த சுப்பு ஒன்றும் மானம் கட்டவன்ல. இங்க பாருங்க, கண்டதெல்லாம் குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. சர்சு தெரியாம குடிச்சிட்டேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாத. இனிமே குடிக்க மாட்டேன். இல்லங்க, எப்படியும் மறுபடியும் நீங்க சத்தியத்தை மீறதான் போறீங்க. அதான் இப்பவே சொல்லிட்டேன். இந்த பார் சர்சு, நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. இந்த சுப்பு சொன்னதுதான், வார்த்தை மீற மாட்டான். ஏதோ மனசு வலி தாங்க முடியாம நான் குடிச்சிட்டேன். இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். இது 2வது சத்தியம். இல்ல சர்சு, நான் எதுக்கு சத்தியம்? போதுங்க, எனக்கு சத்தியம்லாம் போதும். நான் உங்களை நம்புறேன். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, டிஃபன் சாப்பிட வாங்க. பொண்டாட்டி முன்னாடி எவ்வளவு அசிங்கமா போச்சு. இனிமே குடிக்கவே கூடாது.
குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 பேர் ஒரே ரூமில் உட்காந்து வேலை செய்கிறோம். இது ஏசி ரூம், டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஃபேன் சுற்றிட்டே இருக்கிறதுனால ஒரு பேட் ஸ்மெல் இங்கே சுற்றிட்டே இருக்கு. இனிமேல் தினம் இந்த மாதிரி ரூம் ஸ்ப்ரே அடிப்பேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும், அதுக்காக தான். சார், எனக்கு இந்த ஸ்ப்ரே எல்லாம் அலர்ஜி, முகம் எல்லாம் வீங்கிடும். இப்படி கண்டதையும் அடிக்காதீங்க, நாறுது பாருங்க. இது நாருதா? இதை பாருங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க, அலர்ஜிக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரூம் ஸ்ப்ரே தினமும் அடிப்பேன். உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் வேற ரூமுக்கு போயிடலாம். நான் வேற ரூமுக்கே போயிடுறேன். ஓகே. என்னடி அந்த ஏய் குடிக்க ஆரம்பிச்சு மொடா குடிகாரன் ஆயிட்டான். கிட்ட வந்தாலே நேத்து அடிச்சது இன்னைக்கு நாறுது. ஆமா. அந்த நாதம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரூம்ல ஸ்ப்ரே அடிக்கிறான். என்னமோ மத்தவங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி புதுசா வியாக்கியானம் வேற. சி, இவெல்லாம் உருப்படவா போறான். நான் வேற ரூமுக்கு போறேன். அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. நீங்க உங்க டேபிளுக்கு போங்க, நான் கொண்டு வரேன் சார். சார். யோ, என்ன இது? காலங்கத்தில் சரக்கு கொண்டு வந்திருக்க, எடுத்துட்டு போயா? சார், ஞாபகம் வந்துச்சா சார்? யோ, எடுத்துட்டு போயாங்கிற? சார், இது சரக்கு இல்ல, பால் இல்லாத பிளாக் டீ. சரக்கு மாதிரியே இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு மூடு கிளம்பி நீங்க ஃபீல் பண்ணி வேலை செய்வீங்கன்னு தான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். எப்படி சார் என் ஐடியா? இந்த மாதிரி விளையாடுற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காது, போயா? சார், கோச்சிக்காதீங்க. நீங்க ஏன் ரூம் ஸ்ப்ரே அடிச்சீங்கன்னு இங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு சார். அது நம்ம வேலை செய்யற அட்மாஸ்பியர்ல கொஞ்சம் ரம்யமா இருக்கட்டும்ன்றதுக்காக அடிச்சேன். அது சரி. நேத்து நைட் அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க அவ்வளவு அராஜகம் பண்ணிட்டீங்களா சார்? உங்களுக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிட்டீங்களா சார்? யோ, என்னையா சொல்ற? அப்ப நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையா? நான் இப்படியே வீட்டுக்கு போனேன், என்ன யார் கொண்டு போய் விட்டது? அந்த கூத்தை ஏன் சார் கேக்குறீங்க? ஆட்டோல நானும் மேடம் தான் உங்களை கோயம்பேட்ல உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி தீகாந்து போட்டோம். மேடம் எப்போ என்ன செருப்பால் அடிப்பாங்களோன்னு ஒரே பயமா இருந்தது. அப்படியே ஓடியாந்துட்டு சார். யோ, பேச்சுலர்ஸ் பார்ட்டியில் தான் இந்த மாதிரி சரக்கெல்லாம் இருக்கும். இது ஃபேமிலி பார்ட்டி, அந்த மாதிரிலாம் இது இருக்கா நம்பி தான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தேன். இப்படி கவுத்து விட்டீங்களேயா? தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். சார், நல்ல குடிகார எப்பவுமே குடிச்சதை காட்டிக்கவே மாட்டான். நல்ல ஸ்டெடியா நிறக்கொட மாதிரி தழும்பாம இருப்பான். முன்ன விட தெளிவா இருப்பான். உங்களை மாதிரி குறகுடம் தான் குத்தாட்டம் போட்டு கும்மி அடிச்சு அலோகலம் பண்ணிடும். நீங்கெல்லாம் சரக்கு முடிய திறந்தாலே வாசனைக்கு மயங்கிடுவீங்க. நீங்கெல்லாம் என்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சார். நேத்து குடிச்சிட்டு ரூமுக்குள்ள எனக்கு குழந்தை இல்லையே, அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, அப்படி இப்படின்னு ஒரே கத்தி காடா பண்ணிட்டீங்க சார். எல்லாத்தையும் ரகலை பண்ணிட்டீங்க சார். இன்னைக்கு நீங்க தான் சார் டாக் ஆஃப் த இபி ஆபீசர். சரி, நான் ரகலை பண்ண விஷயம் ஆபீஸ் ஸ்டாஃப் தவிர வெளியே யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது சார். நீ யார்ட்டியா சொன்னியா? எங்க ஆயா மேல சத்தியம் சார், நான் யாருக்குமே சொல்லல சார். அப்பா, பாத்தீங்களா சார், மணி அடிக்குது. நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சீங்களா? ஹலோ சுப்பு மாமா, மப்பு தெளிஞ்சிருச்சா இல்லையா? பேசாம உங்களுக்கு சுப்புன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா மப்புன்னு பேர் வச்சிருக்கலாம். நச்சுன்னு பொருந்தி இருக்கும். ஏய் கவிதா, நேத்து ராத்திரி பர்த்டே பார்ட்டில பயங்கர ரகளையாமே. யார் சொன்னா? வேற யாரு? கூடவே ஒரு FM ரேடியோவை வச்சிருக்கீங்களே, உங்க ஆபீஸ் பியூன் தான். ஆதியில இருந்து அந்த வரைக்கும் ஒரு விஷயம் கூட விடாம கக்கிட்டான். சார், எங்க ஆயா செத்து போச்சு, அது மேல சத்தியம் பண்ணா தப்பு இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டேன் சார். சரி சார், நான் வரேன். அவனை ஏன் மாமா திட்டுறீங்க? சரசுக்கும் இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் கேக்குறேன், எதுக்கு பியூனெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நானே ஓடி வந்திருப்பேனே மாமா.
சிந்து பைரவி சிவகுமார் மாதிரி ஏன் தோள்ல ஒரு கைய போட்டு சரசு தோள்ல ஒரு கைய போட்டு ஜம்முன்னு வீர நட போட்டு வீட்டுக்கு போயிருக்கலாமே நீங்க. என் வலி வேதனை உனக்கு கிண்டலா இருக்குல்ல? யோ சாரி. குடிக்கணும்னா வெளியில ஏன் போய் குடிக்கிறீங்க? வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா டீசெண்டா மேட்ரை முடிச்சிருக்கலாம்ல. என் மூட ஸ்மைல் பண்ணாத. நான் இப்பதான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். சின்ன ஆபீஸ்ல கையெழுத்து. நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன சார், நேத்து நைட்டு நடந்த பார்ட்டியில கடவுள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கலன்னு புலம்பிட்டு இருந்தீங்க. அதனால குழந்தை இல்லாதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார். நான் ஒரு டாக்டர் சொல்றேன். அவர் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருப்பாரு. வாரத்துல 2வது சனி ஞாயிறு மட்டும்தான் சென்னைக்கு வருவாரு. ராணிப்பேட்டையில இருந்து வந்து ராயப்பேட்டையில தான் ரூம் போடுவாரு. ஜாம் பஜார்ல ஜானிகான் தெருவுல தான் அவர் கிளினிக் இருக்கு. உங்க பிரச்சனைக்கு அவர் தான் சரியான ஆளு. எனக்கு என்ன பிரச்சனை? அத நேத்தே சொன்னீங்களே சார், குழந்தை இல்லாத பிரச்சனை தான். அவர்கிட்ட போங்க, ஒரு சிட்டிங்க்கு 600 ரூபா வாங்குவாரு. தங்க புஷ்பம் அந்த லேகியம் இந்த லேகியம்னு பேக்கேஜ் வெறும் 6000 தான். அந்த டாக்டர் பேரு எஸ் மாரிமுத்து. சிட்டுக்குருவி லேகியம் தங்க புஷ்பமா? எனக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? சார், தாம்பத்திய உறவுல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சார். ஒரு தடவை அவரை போய் பாருங்க, அப்புறம் எனக்கு நன்றி சொல்லுவீங்க. யோ போயா, யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம பேசிட்டு இருக்க. போய் வேலையை பாரியா போயா. போனை எடுக்காம இவன் என்ன பண்றான்? நம்ம சொன்ன காரியத்தை இவன் செஞ்சானா என்னன்னு தெரியலையே.